வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தக்காளி சாதம், தக்காளி தொக்கு ரெடியாக தனியாக பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டு அதிலே கலரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா பசங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டை இதுக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். எங்கள் வீட்டில் பாயில் எக் உண்மையாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னது இந்த வேஃபரா அது சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. அதுவும் செம்ம. இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக போயிருக்காங்க. ஸோ ஏன்னா பசங்களுக்கு மேக்ஸிமம் எங்களால் வீட்டில் என்ன ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்க முடியுமோ ஸோ அதை தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி அவங்களுக்கு பனானா, ராகி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு வேஃபிள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சாக்லேட் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் சாக்லேட்லாம் இல்லை, ராகி மாவு தான் போட்டேன். அவங்களுக்கு தெரியாதுல, நல்ல ரெசிபி எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெட்டு கொஞ்சம் ஆம்லெட்டில் போட்டு எக்கில் போட்டு டோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இது நான் பிஸ்கெட் மாதிரி தான் வரணும்னு பிளான் பண்ணேன். ஸோ அதே மாதிரி வந்தது. காலையிலே பெவின் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஜாலியாக எடுத்துகிட்டு போனாங்க. 2 பேருக்குமே லஞ்சு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வீட்டில் தயிர் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு பட்டர் மில்க் மாதிரி மிளகு, சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாமே போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதையும் சேர்த்து அவங்களோட குட்டி ஃப்ளாஸ்கில் ஊற்றி ஜாலியாக அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு.